வணக்கம், உங்கள் விஜய் பரத். இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த முறை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் நலமா அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் மார்ச் 6ஆம் தேதி முதல் அரசு கொடுக்கும் நலத்திட்டங்கள் மக்களிடையே போய் சேர்கிறதா அப்படின்னு சொல்லி கண்காணிக்க போறதாக இந்த திட்டத்தின் மூலமாக அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அவர் மேயராக இருக்கும் பொழுது சிங்கார சென்னை 2.0, அப்புறம் நடைபயணம், முடியட்டும் அது இதுன்னு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது பல இதெல்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு பெட்டியை வச்சு கோரிக்கையெல்லாம் வாங்கி முதலமைச்சராக இருந்தால் நீங்கள் என்னை நேராக கோட்டையில் சந்திக்கலாம், இந்த கார்டு இருந்தால் போதும் அப்படின்லாம் சொல்லி காதில் பூ சுற்றுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, பொதுமக்கள், அதாவது அன்றாடம் உலாவக்கூடிய முதலமைச்சரை நேரடியாக பார்க்க போகிறது கிடையாது. அவர்கள் பார்ப்பதோ கவுன்சிலரை பார்க்க போகிறது கிடையாது, எம்எல்ஏவை பார்க்க போகிறது கிடையாது, அமைச்சரை பார்க்க போகிறது கிடையாது. அன்றாடம் அவர்கள் சந்திக்க போவது அரசு ஊழியர்களும் அரசு அதிகாரிகளும். ஒரு அரசு ஊழியருக்கும் அவர்கள் துறையை சார்ந்த கோரிக்கைகள் வரும்பொழுது இந்த கோரிக்கையை இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் தீர்வு காண வேண்டும் என்று ஒன்று இருக்குது. அதாவது சரியான தகவல்கள் கொடுக்காம கோரிக்கைகள் வைக்கப்படும் பொழுது இந்த தகவல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டு அதை திருப்பி அனுப்புறது ஒரு முறை. அதை நம் குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் எல்லா டாக்குமெண்டேஷனும் பக்காவாக இருக்கிறது என்ற பட்சத்தில் அந்த கோரிக்கையை அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவர்கள் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். இது நடக்கிறதா என்பதை தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, அதை விட்டுவிட்டு நீங்கள் நலமா அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வருது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட். உதாரணத்துக்கு சொல்ல போனீங்க அப்படின்னா, பட்டா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை பேர் ஆன்லைனில் பட்டா அப்ளை பண்ணுறவங்களுக்கு பட்டாவை கொடுத்துருக்குறாங்கன்ற டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதாவது பட்டா வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறவர்கள் அலக்கடிக்கப்படுகிறார்கள். இது ஒரு துறையை சார்ந்து நான் சொல்லக்கூடிய ஒரு குற்றம்னே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பல துறைகளில் பல விஷயங்கள் கோரிக்கைகள் கிடப்பில் போடப்படுது. அரசு ஊழியர்களும் அரசு அதிகாரிகளும் சரியான விண்ணப்பங்கள் தேர்ந்தெடுத்து இந்த விண்ணப்பங்கள் எல்லாமே பக்காவாக இருக்குது, அதனால் நாங்கள் இந்த விண்ணப்பத்தை கோரிக்கையை நிவர்த்தி செஞ்சிட்டோம்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் அரசு ஊழியர்களும் அரசு அதிகாரிகளும் சம்பளத்திற்கு மேலே கிம்பளம் வாங்குகிறார்கள். இது எல்லா அரசு ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கிடையாது. நேர்மையான அரசு ஊழியர்களும் அதிகாரிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய சல்யூட். இருந்தாலும் பேசிக்காக சொல்லப்போனால் நம்ம அரசாங்க அலுவலகத்துக்கு செல்லும் பொழுது நமக்கு அலக்களிக்கப்படுகிறோம் என்பதுதான் உண்மை. இந்த அலக்களிக்கப்படுகின்ற மக்களை அரசு ஊழியர்களை சாட்டையை வைத்து சுழற்றினால் தவிர இந்த குறைகள் தீர்க்கப்பட போவதில்லை. டாக்குமெண்டேஷன்லாம் பக்கவாக இருக்குன்னா இவர் முதலமைச்சர் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இவரே ஒரு கோரிக்கை மனுவை கொண்டு போய் கொடுத்து இந்த கோரிக்கை மனுவை எப்படி விசாரிக்கிறாங்க, இல்லை அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து இந்த கோரிக்கை மனுவை எப்படி விசாரிக்கிறாங்கன்னு போய் கேட்டாலே என்னன்றது உள்ளங்கை கையில் உள்ள நெல்லிக்கனி போல் விளங்கிவிடும். ஆகவே நீங்கள் நலமா அப்படின்ற திட்டத்தை கைவிட்டுட்டு அரசு அதிகாரிகளும் ஊழியர்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த கோரிக்கைகளை சரியான நேரத்தில் எல்லா டாக்குமெண்டேஷன் பக்காவாக இருக்குது அப்படின்ற பொழுதில் அதை நிவர்த்தி செய்கிறாங்களான்றதை பார்க்கறது தான் இப்போ காலத்திற்கு தேவையானது. ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டு நான் சொல்கிறது பட்டா இதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு நீங்கள் டெஸ்ட் வச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா மக்களுடைய பெரும்பான்மையான இதே அலக்களிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதோ டாக்குமெண்டேஷனும் பக்காவாக இருந்தாலும் இந்தியன் படத்தில் வர மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்டில் போ அப்படின்னு தூக்கி போடுறாங்க. கிம்பளம் வாங்கும் அதிகாரிகளை சாட்டைகளை வைத்து சுழற்ற வேண்டும். அவர்கள் மீது சாட்டையடி அடித்தாலும் தப்பில்லை. அதாவது ஒருத்தர் லஞ்ச ஒழிப்பு துறையில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவனை இது பண்ணி பிடிச்சி போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்தால் அவனும் பணம் தான் கேட்குறான். இல்லை இவர் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, இவர் தான் மாட்டி விட்டாருன்னு சொன்னால் கையெழுத்து போட்டுறான். அதுக்கு வேண்டி வரவங்கிட்ட பணம் கேட்குறான். இதை தவிர்ப்பதற்கு முதலமைச்சர் ஒரு பெரிய ஆணை பிறப்பித்து அதை சரி செஞ்சார் அப்படின்னாலே போதுமானது. அரசு ஊழியர்களும் அதிகாரிகளும் எல்லா தரவுகளும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை நிவர்த்தி செய்தால் இந்த மாதிரி திட்டங்கள் தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.